Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Infinix ஓட ஹாட் லெவல் இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Infinix என்ன எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. சோ வீடியோ இன்ட்ரஸ்டா இருக்கும், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தோட பெல் சிம்ல மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Infinix ஹாட் லெவலோட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சிரும். பாக்ஸில் வரனா இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வரனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது, அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண, அண்ட் ஸ்க்ரீன் கார்டும் தந்திருக்காங்க டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ண. ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா கிளாசி டெக்ஸ்சர் ஃபினிஷ் தந்திருக்காங்க. அந்த லைட்ஸில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது, அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் போகிற மாதிரி தந்திருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லா டீசெண்டாகவே தந்திருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பண்ண பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது, எதுவுமே இல்லை ஃபோனோட மேலே. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோ கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2408 × 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா 500 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.6% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. ஸோ இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த பட்ஜெட் எல்லாரும் தர மாதிரி இவங்களும் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.0 அபெர்ச்சரில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூல் ரியர் கேமரா செட்டப் தராங்க. அப்படியே இந்த கேமரா சுற்றி எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தராங்க 1.8 அபெர்ச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சர் தராங்க. அந்த டெப்த் சென்சரோட மெகாபிக்சல் மென்ஷன் பண்ணலை. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2Kல வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே இந்த கேமரா சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5200 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்கா, யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா XOS 7.6 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G70 ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜி பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணிக்கலாம், நார்மல் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட் இந்த ப்ராசஸர் ஓகேனே சொல்லலாம், நல்ல ஒரு ப்ராசஸர் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த ப்ராசஸர் பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சார் எப்படி இருக்காவது நீங்களே பாருங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 201 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலில் செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.